அமித்ஷா பேச்சுக்கு எடப்பாடி வந்து பதில் சொல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பயத்தோட வெளிப்பாடா பார்க்கலாமா? இல்ல ஏதாவது இதுல வேற ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்குமா? வேற உள்ளர்த்தம் இல்ல. அது எடப்பாடியினுடைய ராஜதந்திரம்னு சில பேர் சொல்றாங்க. அது நிஜமா இருந்தா நானும் சந்தோஷப்படுவேன். பரவால்ல அமித்ஷா கண்லே விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு நம்ம மாநிலத்த சேர்ந்தவர் என்ன இருந்தாலும் அவரு நம்மையும் 4 ஆண்டுகள் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நம்மளும் அத ரசிக்கலாம். ஆனால் இது ராஜதந்திர வகையில் சேராது. உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறீர்கள். அல்லது தலையை குனிந்து நிற்கிறபோது இன்னொருவர் மண்ணை வாரி போடுவதை ரசிக்கிறீர்கள், அமைதி காக்கிறீர்கள். இது திரும்பவும் சொல்றேன், எந்த வகையிலும் எடப்பாடி என்கிற தனிநபருக்கோ, அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கத்துக்கோ பெருமை சேர்க்காது, பலன் சேர்க்காது. இரட்டை இலை வழக்கு வந்து இழுத்துக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம் சார்? பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில யாருமே எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வகையில் அதிமுக, பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு இனிமேலும் இரட்டை இலைக்கு சேதாரம் வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதே விமர்சனத்தை நானும் வச்சேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக. எடப்பாடியை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் வைத்திருக்கிற சில பல ஆயுதங்கள்ல இரட்டை இலை வழக்கும் ஒன்று. செங்கோட்டையனுக்கு ரெடியா டேட் போடாம டிக்கெட் எடுத்து வச்சிருந்த மாரி டெல்லிக்கு நினைத்த நேரம்லாம் வரவழைத்தது அல்லது மீண்டும் வரவழைக்கணும்னு அவர் வைத்திருந்த திட்டம். இந்த மாதிரியான ஆயுதங்கள அவங்க கையில வச்சிருந்தாங்க. ஆனால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவர் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு எடப்பாடி மீண்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு சிக்கல் வருகிற அளவுக்கு அதை பிஜேபி கையாள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.